Hi friends, welcome to GK with GK. நம்ம சேனலோட மிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் அரசு வேலை, அதாவது வேலைவாய்ப்பு செய்திகளை எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம சேனலோடைய நோக்கம். ஸோ வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன்ஸை மிஸ் பண்ணாமல் ரிசீவ் பண்ண பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா IFSCலேருந்து கிரேட் ஏ போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன டிகிரி முடிச்சவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். மந்த்லி சேலரி பார்த்தீங்கன்னா 1,43,000 இருக்கும். இது கூட அலவன்சஸ் இருக்குது. ஸோ வில்லிங் இருக்கீங்க எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். அந்த நோட்டிஃபிகேஷன் பற்றின ஒரு கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதை பார்த்தீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் IFSCA, அதாவது இன்டர்நேஷ்னல் ஃபினான்சியல் சர்வீசஸ் சென்டர்ஸ் அத்தாரிட்டிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிரேட் ஏ போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர். லாஸ்ட் டேட் வந்து 28/3, அதாவது மார்ச் 28ஓடவே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. பட் கிடையாது, லாஸ்ட் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான நோட்டிஃபிகேஷன் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இந்த நோட்டிஃபிகேஷன் பாருங்கள். அந்த இன்டர்நேஷ்னல் ஃபினான்சியல் சர்வீசஸ் சென்டர்ஸ் அத்தாரிட்டிலேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு டேட் எப்போ வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 8/5. லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா மே 8 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி நமக்கு செலெக்ஷன் ப்ராசஸ்னால் ஆன்லைன் எக்ஸாம் இருக்கும். ஃபேஸ் 1 கண்டக்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா ஃபேஸ் 2, அதுக்கப்புறமா இன்டர்வியூ. ஸோ இந்த 3 சக்ஸஸ்ஃபுல்லாக கிளியர் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த போஸ்ட். ஓகேங்களா. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும். என்ன ஃபீல்டில் அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், இல்லை பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், எக்கனாமெட்ரிக்ஸ், அதாவது MBA, MA எக்கனாமிக்ஸ், MA காமர்ஸ் முடிச்சவங்க எல்லோரும் எலிஜிபிள். இல்லை அப்படின்னா பேச்சுலர்ஸ் டிகிரி முடிச்சிருக்கலாம். பட் எந்த ஸ்ட்ரீமில் அப்படின்னா IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதில் முடிச்சிருக்கணும். இல்லைனா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடான ஃபீல்டில் மாஸ்டர் டிகிரி முடித்தாலும் நீங்கள் எலிஜிபிள். இல்லை அப்படின்னா பேச்சுலர்ஸ் டிகிரி முடிச்சிருக்கீங்க, CA, அது கூடவே இந்த CA, CFA, CS எக்ஸாம்லலாம் அப்பியர் ஆகிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எலிஜிபிள். அல்லது பேச்சுலர்ஸ் டிகிரி இன் லாவில் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் அப்ளை பண்ணலாம். கடைசியாக ஆர் இன் எனி அதர் டிசிப்ளின், அப்போது எனி டிகிரி முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ அதுக்கு உண்டான போஸ்ட் நமக்கு அலோகேட் பண்ணுவாங்க. பேச்சுலர்ஸ் டிகிரி இன் லாவில் முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடான மாஸ்டர் டிகிரி முடிச்சவங்க, UG டிகிரி முடிச்சவங்க, இல்லைனா UG டிகிரி முடிச்சவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஸோ வில்லிங் இருக்கீங்க எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 10 இருக்குது. ஸோ அன்ரிசர்வ்டில் 3 வேகன்சியும், OBCயில் 3 வேகன்சியும், SC/STயில் 1, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனில் 2, மொத்தம் 10 வேகன்சி இருக்குது. ஸோ இது வந்து இப்போதைக்கு டெம்பரரி தான். ஃபியூச்சரில் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் அல்லது டிக்ரீஸ் ஆகலாம் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 30 இயர்ஸ்க்குள்ளே இருக்கீங்க எல்லோரும் அப்ளை பண்ணலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. SC/ST கேண்டிடேட்ஸ்க்கு 5 இயர்ஸ் இருக்குது, அப்போ 35 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். OBC கேண்டிடேட்ஸ்க்கு 3 இயர்ஸ் இருக்குது, அப்போ 33 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் இல்லை, OBCயில் நான் க்ரீமி லேயர் மட்டும்தான் எலிஜிபிள். அதாவது உங்களுடைய ஆனுவல் இன்கம் இயர்லி 8 lakhsக்கு உள்ளே இருக்குது அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். 8 lakhsக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் க்ரீமி லேயரில் வந்துடுவீங்க. ஸோ நீங்கள் OBC ரிசர்வேஷனுக்கு எலிஜிபிள் இல்லை. PWD கேண்டிடேட்ஸ்க்கு 10 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. மோட் ஆஃப் செலெக்ஷன் ஆன்லைன் எக்ஸாம் ஃபர்ஸ்ட்டு ஃபேஸ் 1, அதுக்கு உண்டான பேப்பர், எவ்வளோ மார்க்ஸுக்கு, என்ன பேட்டர்ன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஃபேஸ் 2 நடக்கும். அதில் பார்த்தீங்கன்னா என்ன பேப்பர் இருக்கும், என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ணணும், ஸோ எவ்வளோ டியூரேஷன், எவ்வளோ மார்க் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை 2 கிளியர் பண்ணுறவங்களுக்கு தான் இன்டர்வியூ. ஸோ அந்த இன்டர்வியூ சக்ஸஸ்ஃபுல்லாக கிளியர் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். செலக்ட் ஆனீங்க 2 இயர்ஸ் ப்ரொபேஷனரி பீரியடில் இருப்பாங்க. 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்மளை பெர்மனன்ட் பண்ணிடுவாங்க. இது கான்ட்ராக்சுவல்லாம் கிடையாதுங்க, பெர்மனன்ட் ஜாப் தான். பட் ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ்க்கு ப்ரொபேஷனரி பீரியடில் இருப்போம், அதுக்கப்புறமா நம்மளை பெர்மனன்ட் பண்ணுவாங்க. பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா மினிமம் மந்த்லி 1,43,000 இருக்கும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அது கூட அலவன்சஸ் இருக்குது. என்னென்ன அலவன்ஸ்னால் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ், ரிஃப்ராக்ஷன், எஜுகேஷன் அலவன்ஸ், கன்வேயன்ஸ் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அலவன்ஸஸ் இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஜாப் லொக்கேஷன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா எனி லொக்கேஷன் இன் இந்தியா. ஸோ அது மட்டும் நீங்கள் எங்கேனாலும் ஒர்க் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்கணும். எக்ஸாம் சென்டர் தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது அப்படின்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, இந்த 3 லொக்கேஷனில் தான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த 2 ஆன்லைன் எக்ஸாம். ஓகேங்களா. அப்ளிகேஷன் ஃபீஸ் அன்ரிசர்வ்டு OBC கேண்டிடேட்ஸ்க்கு 1000 rupees இருக்கும், அது கூட இன்டிமேஷன் சார்ஜ். SC/ST PWD கேண்டிடேட்ஸ்க்கு 100, அது கூட இன்டிமேஷன் சார்ஜ் இருக்கும். ஸோ அதை ரீஃபண்ட்லாம் பண்ண மாட்டாங்க, கம்ப்ளீட்டாக நம்ம பே பண்ணி தான் ஆகணும்.
ஸோ இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷன். இதில் பார்த்தீங்கன்னா அந்த 2 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த எக்ஸாமுக்கு உண்டான டாபிக்ஸில் என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ணணும் அப்படிங்கிறத இவங்க சிலபஸும் நோட்டிஃபிகேஷன்லேயே கடைசியாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா அனக்ஷர் 1 இருக்கும். ஸோ அந்த அனக்ஷர் 1ல் உங்களுக்கு அதுக்குண்டான கம்ப்ளீட்டான சிலபஸ் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா பேப்பர் 2 ஜென்ரல் நாலேஜில் என்னென்ன கவர் பண்ணணும், எக்கனாமிக்ஸில் என்னென்ன கவர் பண்ணணும், காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சியில் என்னென்ன கவர் பண்ணணும், பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு அசெட்டு, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன், டிப்ரிசியேஷன், எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன், பைபேக் ஆஃப் செக்யூரிட்டி, ஸோ அந்த மாதிரி என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணணும் அப்படிங்கிறது டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிலபஸ் ஒரு டைம் பாருங்கள். இந்த சிலபஸ் உங்களால் கவர் பண்ணிட முடியுமா எக்ஸாம் டைமுக்குள்ளே? ஸோ இந்த எக்ஸாம் கவர் பண்ணிவிட்டு உங்களால் அட்டன் பண்ண முடியும் அப்படின்னா தாராளமாக எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், பெர்மனன்ட் ஜாப், மந்த்லி 1.5 lakh சேலரி கொடுக்குறாங்க. ஸோ வில்லிங் இருக்கீங்க, எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி எந்த ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸும் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.